கட்டே கட்டலாதே. Hello all, welcome to the course Project Management and Finance. இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட்னா என்ன, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி எதுக்காக படிக்கணும், ஒரு ஆர்கனைசேஷனில் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏன் பண்ணுறாங்க, அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அண்ட் அதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் அ ப்ராஜெக்ட்? A unique undertaking composed of interrelated activities which has a well-defined beginning and end, often involving staff from cross-functional groups that operates under specific constraints like resources, schedules and requirements. ஸோ ஒரு பர்டிகுலர் வெல் டிஃபைன் பிகினிங் அண்ட் எண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டி தான் வந்து ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் அதுக்குன்னு ஒரு சில ஸ்பெசிஃபிக் கன்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். என்னென்ன கன்ஸ்டன்ட்ஸ் அப்படின்னா, ரிசோர்ஸஸ் கன்ஸ்டன்ட்டாக இருக்கும், ஸ்கெடியூல்ஸ் கன்ஸ்டன்ட்டாக இருக்கும், அப்புறம் ரெக்யர்மெண்ட்ஸ் கன்ஸ்டன்ட்டாக இருக்கும். அண்ட் ஒரு ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இட் ஷுட் கன்வெர்ட் எ விஷன் ஆர் அ ட்ரீம் டு ரியாலிட்டி. ஒருத்தருக்கு ஒரு விஷன் இருக்கும், இல்லை ட்ரீம் இருக்கும், இல்லை ஒரு நீடு இருக்கும். ஸோ அதை ரியாலிட்டிக்கு கொண்டு வர பேர் தான் வந்து ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. அண்ட் எ ஜாப் தட் ஹேஸ் அ பிகினிங் அண்ட் அன் எண்ட். ஆஸ் ஐ மென்ஷன்ட், ஒரு பிகினிங்கும் இருக்கணும், எண்டும் இருக்கணும், விச் இஸ் டைம். அண்ட் ஸ்பெசிஃபிக் அவுட்கம் இருக்கணும், விச் இஸ் த ஸ்கோப் ஆஃப் த ப்ராஜெக்ட். அட் அ ஸ்டேட்டட் லெவல் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ், விச் இஸ் குவாலிட்டியும் இருக்கணும். தென் பட்ஜெட், அதாவது காஸ்ட், அந்த ப்ராஜெக்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறதும் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் அதுக்கு பேர் வந்து ப்ராஜெக்ட். அதாவது ஒரு விஷன் ஒரு ட்ரீமை வந்து ரியாலிட்டியாக மாற்றுறது தான் ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பிகினிங் அண்ட் எண்ட் இருக்கணும், ஸ்கோப் இருக்கணும், குவாலிட்டி இருக்கணும், காஸ்ட் இருக்கணும். அண்ட் ப்ராஜெக்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் எ டெம்பரரி, இட் ஹேஸ் அ டெஃபினைட் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ், அண்ட் இட் ஷுட் பி யூனிக். ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இன் சம் டிஸ்டிங்யூஷிங் வே. அதாவது மற்றதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும். ஒரே விஷயம் பக்கத்து ஆர்கனைசேஷனில் பண்ணுறாங்க, அதே நம்மளும் பண்ணுறோம் அப்படின்னா தட் கேன் நாட் பி கன்சிடர்ட் அஸ் அ ப்ராஜெக்ட். அண்ட் டெஃபினிஷன், ஹெரால்ட் அப்படிங்கிறவர் ஒரு அமெரிக்கன் என்ஜினியர். இவர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்கிறாரு, நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. இவரோட ஆஸ்பெக்டில் ப்ராஜெக்ட் எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க, அவர் டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, a project is any series of activities and tasks that have a specific objective to be completed within certain specification, and it should have defined start and end dates, and a project should have funding limits, and it should consume resources. இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ப்ராஜெக்ட். ஸோ a project is a temporary endeavor undertaken to create a unique product, service or result. இதில் ப்ராடக்டாக இருக்கலாம், இல்லை சர்வீஸாக இருக்கலாம், இல்லை ரிசல்ட் ஆர் அவுட்கம் ஏதோ வேணாலும் இருக்கலாம். பட் இட் ஷுட் பி யூனிக். மற்றவங்க பண்ணதை நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை பண்ணால் அதுக்கு பேர் வந்து ப்ராஜெக்ட். அண்ட் ஆல்சோ இட் ஷுட் ஹேவ் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்ஸ், ஃபண்டிங் லிமிட்ஸ் அண்ட் கன்சியூம் ரிசோர்ஸஸ். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கும் ஆப்ரேஷனுக்குமான டிஃப்ரென்ஸ். ஒரு ஆர்கனைசேஷனில் இந்த ரெண்டுமே இருக்கும், ஒரு கம்பெனியில் இந்த ரெண்டுமே இருக்கும். ப்ராஜெக்ட்டும் பண்ணிகிட்ருப்பாங்க, ஆப்ரேஷன்ஸும் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னா இட் இஸ் டெம்பரரி அண்ட் யூனிக். டெம்பரரி டைம், பர்டிகுலர் டைமுக்கு மட்டும்தான் பண்ணுவாங்க. பட் ஆப்ரேஷனுங்கிறது ஆன்கோயிங்காக இருந்துகிட்டே இருக்கும், ரிப்பீட்டேட்டிவாக இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கம்பெனியில் வந்து இப்போது ஃப்ளோர் க்ளீன் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் அன் ஆப்ரேஷன், அது கன்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். பட் ப்ராஜெக்ட்டுங்கிறது அப்படி இல்லை, அது வந்து ஒரு டெம்பரரி, அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் டைம் ஸ்பெண்டில் அது முடிஞ்சிடும். அது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ பர்பஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, இஸ் டு அட்டைன் இட்ஸ் அப்ஜெக்டிவ் அண்ட் தென் டெர்மினேட். ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும், அந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் ஆனதுக்கப்புறம் அதை முடிச்சிருவாங்க. பட் ஆப்ரேஷனுங்கிறது அந்த பிஸ்னஸில் சஸ்டெயின் பண்ணுறதுக்காக பண்ணுறது தான் அந்த ஆப்ரேஷன். தென் ப்ராஜெக்ட் கன்க்ளூட்ஸ் வென் இட்ஸ் ஸ்பெசிஃபைட் அப்ஜெக்டிவ்ஸ் ஹேவ் பீன் அச்சீவ்டு. அந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். பட் ஆப்ரேஷன் அப்படி இல்லை, புது டெக்னாலஜிஸ் வரும், புது சேஞ்சஸ் வரும், அது எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணி அந்த ஆப்ரேஷன் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு கீப் இன் மைண்ட் தட் a project will have project constraints. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ப்ராஜெக்ட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் என்னென்னா, டைம் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட், காஸ்ட் இஸ் அ கன்ஸ்ட்ரெயின்ட், குவாலிட்டி, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரிஸ்க் அண்ட் ஸ்கோப், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ஒரு ப்ராஜெக்டோட கன்ஸ்ட்ரெயின்ட். ஸோ இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம அதிகப்படுத்தணும், எக்ஸாம்பிளுக்கு இப்போ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா தட் மே லீட் டு அதர் ப்ராப்ளம்ஸ். லைக் அதோட குவாலிட்டியை நம்ம இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது, ஆஸ் வெல் அஸ் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணும்போது நமக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து இன்டர் ரிலேட்டட். நெக்ஸ்ட் இஸ், வாட் இஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்? ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ செட் ஆஃப் ஸ்கில்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் பிளானிங், ஆர்கனைசிங் அண்ட் மேனேஜிங் அ ப்ராஜெக்ட் ஃப்ரம் இன்செப்ஷன் டு இட்ஸ் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீஷன். ஒரு ப்ராஜெக்டோட ஐடியா டெவலப் ஆகிறதுலேருந்து அது கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான். இட் இன்க்ளூட்ஸ் செட் ஆஃப் ஸ்கில்ஸ், நிறைய ஸ்கில்ஸை வந்து யூஸ் பண்ணி பிளான் பண்ணுறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது எல்லாம் சேர்ந்து தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் நாலேஜ், ஸ்கில்ஸ், டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் டு ப்ராஜெக்ட் ஆக்டிவிட்டீஸ் இன் ஆர்டர் டு மீட் ஸ்டேக் ஹோல்டர் நீட்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் அ ப்ராஜெக்ட்.
ஸோ இதுவும் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தான். நீட்ஸ் அப்படின்னு பார்த்தா ஸ்டேட்டட் பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட். தென் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தா அன்ஸ்டேட்டட் பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட். ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் வந்து இதுக்கு தான் அப்படின்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து நீட். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 வீலர் இருக்குது அப்படின்னா அந்த 2 வீலர் வந்து 2 பேர் கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிறது வந்து ஒரு நீட். எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிறது அது அன்ஸ்டேட்டட். நம்ம கஸ்டமரோட மைண்டில் என்ன இருக்கும், அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவார் அப்படின்னு நமக்கு தெரியாது. அவருக்கு பார்த்தோன்னே அதை பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா தட் இஸ் அன் எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது வந்து அன்ஸ்டேட்டட் பார்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட். Completion of project on time within budget without compromising a quality is known as project management. ஒரு ப்ராஜெக்டை ஆன் டைமில் முடித்து குறிப்பிட்ட பட்ஜெட்டில் முடித்து எந்த குவாலிட்டிலையும் காம்ப்ரமைஸ் பண்ணலை அப்படின்னா that comes under project management. And why do companies use project management? ஸோ எல்லா கம்பெனிஸ்லையுமே ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. எதுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா to handle projects effectively in an organization, to define the project and agree with the customer. Then third, to plan and assess resources needs for the project. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன ரிசோர்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத பிளான் பண்ணணும், அது இருக்கா இல்லையா அப்படின்னு அசஸ் பண்ணணும். தென் டு எஸ்டிமேட் ப்ராஜெக்ட் காஸ்ட் அண்ட் மேக் ப்ரொபோசல். ப்ராஜெக்ட்டுக்கு இவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம எஸ்டிமேட் பண்ணணும். அப்புறம் ஸ்கெடியூலிங் பண்ணணும், எந்தெந்த ஆக்டிவிட்டி எந்தெந்த டைமில் பண்ணணும்னா அந்த ப்ராஜெக்ட் ப்ராப்பரான டைமில் முடியும் அப்படின்னு பார்க்குறதுக்கு டு பிளான் அண்ட் ஸ்கெடியூல் ஆக்டிவிட்டீஸ். தென் டு allocate the right resource at the right time. ஸோ ஒரு ஆக்டிவிட்டி முடிகிறதுக்கு இந்த டைமில் இந்த ரிசோர்ஸ் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தான் ப்ராப்பராக அலோகேட் பண்ணணும். அதுக்காக தான் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் டு அசஸ் ரிஸ்க் அண்ட் ஃபெயிலியர் பாயிண்ட்ஸ் அண்ட் மேக் பேக்கப் பிளான்ஸ். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் நம்ம வந்து பல லட்சங்களோ இல்லை கோடிகளோ நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா தெர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் ரிஸ்க் அண்ட் ஃபெயிலியர் ஆல்சோ. அது இல்லாமல் எந்த ப்ராஜெக்ட்டுமே இல்லை. ஸோ அப்படி ஒருவேளை ரிஸ்க் ஆகுது இல்லை ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா பேக்கப் பிளான் என்ன அப்படிங்கிற அனாலிசிஸ்க்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. And to lead a project team effectively and communicate well among the team members. ஸோ இங்கே கம்யூனிகேஷன் அண்ட் ப்ராஜெக்ட் டீம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் அந்த ப்ராஜெக்ட் டீமுக்குள்ளே நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. எல்லாருக்கும் நடுவில் மிஸ்கம்யூனிகேஷன் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட் ஆன் டைமில் முடியாது. ஸோ இதுக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ why do people learn project management? ஸோ ஃபஸ்ட் டு எக்ஸ்ப்ளோர் த லேட்டஸ்ட் கான்செப்ட்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஆப்வியஸ்லி புதுசாக தான் டெக்னிக் இருந்துச்சுன்னா அதை கற்றுக்கிறதுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறாங்க. Second, to increase value or contribution to the organization, to prove yourself skillful in managing projects. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனில் போய் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட வேல்யூவை ஆர் உங்களோட கான்ட்ரிபியூஷனை அந்த ஆர்கனைசேஷனில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஒரு ப்ராஜெக்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஸ்கில்ஃபுல்லான ஆள் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Then to learn a new thought process that helps organized thinking and structured approach. ஸோ திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஒரு புது தாட் ப்ராசஸே வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் நமக்குள்ளே வந்து கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம். நெக்ஸ்ட் டு அக்வயர் அ ப்ரொஃபஷனல் டிகிரி ஆர் ரெகக்னிஷன் அண்ட் இன்க்ரீஸ்டு ஜாப் ப்ராஸ்பெக்ட்ஸ். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படித்ததுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் என்லெஸ் பாசிபிலிட்டிஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ். ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னால இதுதான் பெனிஃபிட்ஸ், இது பெனிஃபிட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. தேர் ஆர் plenty ஆஃப் பெனிஃபிட்ஸ். நெக்ஸ்ட் இஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அப்ஜெக்டிவ். ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னா அதுக்கு அப்ஜெக்டிவ் இருக்கணும். Objective, each and every project needs to be guided to achieve an objective or a set of objectives. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் அப்ஜெக்டிவ் இருக்கலாம். இட் ceases to exist when the objective is achieved. அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு எப்போ சொல்லுவாங்கன்னா அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் அச்சீவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். லைஃப் ஸ்பேனும் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பிகினிங் அண்ட் எண்ட் இருக்குது. அண்ட் அதுக்கு லைஃப் லாங்காக போய்கிட்டே இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. அண்ட் தேர்ட், கன்ஸ்டன்ட்ஸ். ஸோ ப்ராஜெக்ட்டுக்கும் சில கன்ஸ்டன்ட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு கன்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா ஸ்கெடியூல், அதாவது டைம். செகண்ட் கன்ஸ்டன்ட் என்ன அப்படின்னா காஸ்ட். தென் தேர்டு வந்து என்னென்னா குவாலிட்டி. இந்த மாதிரி கன்ஸ்டன்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் ஆல்சோ சர்டன் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸும் இந்த கன்ஸ்டன்ட் தான். தென் யூனிக். ப்ராஜெக்ட் வந்து யூனிக்காக இருக்கணும். 2 ப்ராஜெக்ட்ஸ் வந்து சிமிலராக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அது செகண்டாக நம்ம பண்ணுறது ப்ராஜெக்டே கிடையாது. நெக்ஸ்ட் சிஸ்டம். ஆல் ப்ராஜெக்ட்ஸ் need to undergo a system of inputs, process, outputs. இன்புட் கொடுக்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அண்ட் அவுட்புட்டும் கொடுக்கணும். இதெல்லாமே வந்து ப்ராஜெக்டில் இருக்கணும். தென் லைஃப் சைக்கிள். எல்லா ப்ராஜெக்ட்டுக்கும் அதுக்கு ரெஸ்பெக்டிவான லைஃப் சைக்கிள் இருக்குது. தென் டீம் ஒர்க். A project has many participants, so it requires team work under the leadership of project manager. ஸோ ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார், அவருக்கு கீழே டிஎல்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. இவங்க எல்லோரும் சேர்ந்து டீம் மெம்பர்ஸ் இருப்பாங்க, இவங்க எல்லாருமே சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தென் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். A project is a temporary organization. A project usually has its own budget and management. ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோன்னா அதுக்கும் மற்ற
ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஆர்கனைசேஷன் ஒரு கம்பெனியில் நடக்குது அதுக்குமான ரிலேஷன்ஷிப் இருக்காது. ஸோ அது வந்து அதுக்கு ரெஸ்பெக்டிவான பட்ஜெட் எவ்வளோ, அதுக்கு ரெஸ்பெக்டிவான டீம் மெம்பர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறதெல்லாம் அவங்களே மேனேஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அது வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸை அஃபெக்ட் பண்ணாது. தென் பிளானிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம். A project requires information, planning and control system. So actual performance is compared with the planned target. ஒரு டார்கெட் வச்சுருப்பாங்க. இந்த டார்கெட்டுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்டோட growth இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து கம்பேர் பண்ணி பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் கலெக்ஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஒரு ப்ராஜெக்டில் there will be plenty of activities. இது எல்லாம் சேர்ந்து ஃபைனலாக ஒரு அவுட்புட் கொண்டு வரும். அதுதான் வந்து ப்ராஜெக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ மாடல் ஆஃப் அ ப்ராஜெக்ட்னு பார்த்தா ஒரு ப்ராஜெக்டில் வந்து இட் இன்க்ளூட்ஸ் டைம், காஸ்ட், குவாலிட்டி அண்ட் இதுக்கு உள்ளே வந்து அப்ஜெக்டிவ் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் வெளியில் வந்து என்விரான்மெண்ட் இருக்குது. இது எல்லாம் தான் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும். நெக்ஸ்ட் இஸ் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபஸ்ட் பெனிஃபிட் இஸ் தட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன். ஸோ ஒரு டீமில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒவ்வொரு மெம்பருக்கும் அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸ்க்கான ஃபங்க்ஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அப்படி பண்ணால் தான் எல்லா ஆக்டிவிட்டீஸும் அக்கௌண்ட் பண்ண முடியும். அண்ட் செகண்ட் இஸ் மினிமைசிங் த நீட் ஃபார் கண்டினியூஸ் ரிப்போர்ட்டிங். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அவங்க ஆக்டிவிட்டியை முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணணும், இல்லை இது வாங்கியாச்சு அது வாங்கியாச்சுன்னு சொல்லி ரிப்போர்ட் பண்ணணும். இப்படி கன்டினியூஸாக ரிப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தால் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நேரம் இருக்குமே தவிர ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு நேரம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி நீட் ஃபார் ரிப்போர்ட்டிங்கை வந்து மினிமைஸ் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டைம் லிமிட்ஸ் ஃபார் ஸ்கெடியூலிங். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டி வில் ஹேவ் இட்ஸ் ஓன் டைம் லிமிட். ஸோ ஸ்கெடியூலிங் பண்ணும் போதே வந்து இந்த டைம் லிமிட்டை நம்ம வந்து செட் பண்ணிடுவோம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி இந்த டைமில் முடிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம செட் பண்ணிடுவோம். ஸோ ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் மெத்தடாலஜி ஃபார் ட்ரேட் ஆஃப் அனாலிசிஸ். ஸோ ட்ரேட் ஆஃப் பண்ணும்போது அதுக்கு என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வெளியில் போய் ஒரு விஷயத்தை சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம், இல்லை மார்க்கெட் சர்வே எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான மெத்தடாலஜி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறது வந்து நெக்ஸ்ட் பெனிஃபிட். மெஷர்மெண்ட் ஆஃப் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அகெயின்ஸ்ட் பிளான்ஸ். ஸோ நம்ம ஒரு பிளான் பண்ணியிருப்போம், அந்த பிளானுக்கு ரெஸ்பெக்டிவான எண்ட் ரிசல்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த பிளானுக்கு ரெஸ்பெக்டிவான எண்ட் ரிசல்ட் என்ன, அதுலேருந்து எவ்வளோ அச்சீவ்மெண்ட் வருது, இது எல்லாத்தையும் வந்து மெஷர் பண்ணுறதுக்கும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் இஸ் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் ஸோ தட் கரெக்டிவ் ஆக்ஷன் கேன் பி டன். ஸோ ஒரு ஆக்டிவிட்டியில் ஒரு ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னா அதை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான கரெக்டிவ் ஆக்ஷன் நம்ம எடுத்துடலாம். அண்ட் இம்ப்ரூவ்ட் எஸ்டிமேஷன் கேப்பபிலிட்டி ஃபார் ஃபியூச்சர் பிளானிங் and knowing when objectives cannot be met or will be exceeded. And next is obstacles in project management. Project managementல இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். பட் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் இதில் சில அப்டக்கிள்ஸ் இருக்குது. அந்த அப்டக்கிள்ஸில் நம்ம வந்து ப்ராப்பராக வெளியில் வரணும். ஸோ ஃபஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ். ரொம்ப காம்ப்ளெக்ஸான ப்ராஜெக்டாக இருக்குது அப்படின்னா அது எப்படி சிம்பிளாக கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் அப்டக்கிள். செகண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் கஸ்டமர்ஸ் ஸ்பெஷல் ரெக்யர்மெண்ட்ஸ். ஒரு சில கஸ்டமர் ஸ்பெசிஃபிக்காக எனக்கு இந்த ரெக்யர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எப்படி நம்மளோட பிளானுக்குள்ளே சூட் பண்ணுறது அப்படிங்கிறதும் செகண்ட் அப்டக்கிள். தேர்ட் ஆர்கனைசேஷன் ரீஸ்ட்ரக்சரிங் இஸ் எ டிபிக்கல் டாஸ்க். ஒரு ப்ராஜெக்ட்டை நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் சில விஷயங்களை நம்ம மாற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அதுவும் வந்து ஒரு முக்கியமான அப்டக்கிளாக இருக்கும். ப்ராஜெக்ட் ரிஸ்க்ஸ். இந்த ப்ராஜெக்ட் இருக்கிறதுனால இருக்கக்கூடிய ரிஸ்க், ஏன் பண்ணணும் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த ரிஸ்க்கும் வந்து ஒரு அப்டக்கிள் தான். சேஞ்சஸ் இன் டெக்னாலஜி. ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு டெக்னாலஜியை பேஸ் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பீங்க, ஒரு 6 months ஆர் 1 year ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா மிட் பாயிண்டில் நீங்கள் வந்து கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த டெக்னாலஜி மாறிடும், புது டெக்னாலஜி வந்துடும். ஸோ அதுவும் ஒரு அப்டக்கிள் தான். ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட். ஸோ இப்போ ப்ராஜெக்ட்னா என்னென்னு பார்த்தோம், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இஸ் ப்ராஜெக்ட் என்விரான்மெண்ட். Environment consists of forces that influence the project's ability to achieve its objective. ஒரு ப்ராஜெக்ட் அதோட அப்ஜெக்டிவை அச்சீவ் பண்ணுறதுக்கும் அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கும் எக்ஸ்டர்னலாக இருக்கக்கூடிய சில ஃபோர்ஸஸ் ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு இன்டர்னலாக எப்படினாலும் சில ஃபோர்ஸஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதை தான் வந்து என்விரான்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ராஜெக்ட்ஸ் ஆப்ரேட் இன் அ டைனமிக் என்விரான்மெண்ட் அண்ட் தே கேன் பி கிளாசிஃபைட் இன்டு இன்டர்னல் என்விரான்மெண்ட். இன்டர்னல் என்விரான்மெண்ட்னா வித்தின் த ப்ராஜெக்ட் இருக்கும். இட் இஸ் அ கண்ட்ரோலபிள். ஸோ அந்த என்விரான்மெண்ட் வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் வித்தின் த ப்ராஜெக்ட். இந்த சென்ஸ் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து என்விரான்மெண்ட் தான். ஸோ இட் ப்ரொவைட்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் டு த ப்ராஜெக்ட். ஃபோர்ஸஸ் இன் த இன்டர்னல் என்விரான்மெண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அப்ஜெக்டிவ், கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ், ஸ்ட்ரக்சர், ரிசோர்ஸஸ். இதெல்லாம் வந்து இன்டர்னல் என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். செகண்ட் வந்து டாஸ்க் என்விரான்மெண்ட். ஸோ டாஸ்க் என்விரான்மெண்ட் ஆஃப் அ ப்ராஜெக்ட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்க கஸ்டமர்ஸாக இருப்பாங்க, கான்ட்ராக்டராக இருப்பாங்க, கன்சல்டண்ட்டாக இருப்பாங்க, சப்ளையர்ஸ், கவர்மெண்ட், ஃபினான்ஷியர்ஸ், காம்படிட்டர்ஸ், லேபர் யூனியன்ஸ், இவங்க எல்லோரும் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ். இவங்கெல்லாம் டாஸ்க் என்விரான்மெண்ட்.
And third is external environment. This is located outside the project and it cannot be controlled. இது வந்து நம்ம கையிலே கிடையாது. And it provides opportunities as well as threats. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுக்கறதுக்கு இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் யூஸ் ஆகும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் வந்து எண்ட் பண்ணுறதும் இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டால் முடியும். அண்ட் இதில் இருந்து வரக்கூடிய ஃபோர்ஸஸ் என்ன அப்படின்னா எக்கனாமிக், டெக்னாலஜிக்கல், பொலிட்டிக்கல், லீகல் அண்ட் சோஷியோ கல்ச்சுரல், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸஸ். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஃபஸ்ட்டு ஸ்கோப்பிங், அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இதுதான் பவுண்ட்ரி அப்படின்னு செட் பண்ணுறது தான் ஸ்கோப்பிங். செகண்ட் பிளானிங், ஐடென்டிஃபைங் த டாஸ்க்ஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். அண்ட் தேர்ட் இஸ் எஸ்டிமேட்டிங், ஐடென்டிஃபைங் ரிசோர்ஸஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் த ப்ராஜெக்ட். தென் ஃபோர்த் இஸ் ஸ்கெடியூலிங், developing a plan to complete the project. And fifth is organizing, making sure members understand their roles and responsibilities. Then directing, which is coordinating the project. Then controlling, monitoring the progress. And closing, assessing success and failure. So இது எல்லாம் தான் வந்து functions of a project, which is scoping, planning, estimating, scheduling, organizing, directing, controlling and closing. ஸோ இது எல்லாம் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் சக்ஸஸ், ஒரு ப்ராஜெக்ட் சக்ஸஸாக இல்லை ஃபெயிலியரா அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சக்ஸஸான்னு பார்க்குறதுக்கு த ரிசல்ட்டிங் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இஸ் அக்செப்டபிள் டு த கஸ்டமர்ஸ். நம்ம கொடுத்த ப்ராஜெக்டை கஸ்டமர் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னா ப்ராஜெக்ட் சக்ஸஸ். த சிஸ்டம் வாஸ் டெலிவர்ட் ஆன் டைம், பர்டிகுலர் டைமில் ஸ்டிப்புலேட்டட் டைமுக்குள்ளே நம்ம டெலிவர் பண்ணிட்டாலும் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் தான். வித்தின் த பட்ஜெட் முடிச்சிட்டாலும் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் தான். Next, measures of project failure. Failure to establish upper management commitment to the project and lack of organization's commitment to the methodology, taking shortcuts through or around the methodology, poor project management, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர்னு அர்த்தம். அண்ட் ஃபீச்சர் க்ரீப் அண்ட் ஸ்கோப் க்ரீப், அதாவது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படக்கூடிய ஃபீச்சர்ஸை மட்டும் கொடுத்தா அது ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸான ப்ராஜெக்ட். பட் எக்ஸ்ட்ராவாக நிறைய ஃபீச்சர்ஸ், எக்ஸ்ட்ராவாக நிறைய ஆக்சஸ் கொடுத்து அந்த அதுக்கு கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து காம்ப்ளிகேட்டட் ப்ராஜெக்ட் ஆயிரும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு மொபைல் ஃபோன் இருக்குன்னா நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா அந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. பட் அடிஷ்னலாக ஃபீச்சர்ஸ் நிறைய கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அன்வான்ட் ஃபீச்சர்ஸ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அந்த மொபைல் ஃபோனை ஆப்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அப்போ அந்த மொபைல் ஃபோனை யாரும் வாங்க மாட்டாங்க, ஃபைனலாக ப்ராஜெக்ட் வந்து ஃபெயிலியர் ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் டுடேஸ் கண்டென்ட். இன்றைக்கி வீடியோவில் ப்ராஜெக்ட்னா என்ன, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்னா என்ன, பெனிஃபிட்ஸ் ஆஃப் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் என்னென்னு பார்த்தோம். ஒரு ஆர்கனைசேஷனில் எதுக்காக ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும், நாம ஏன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராஜெக்ட் லைஃப் சைக்கிள்னால் என்னென்னு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.